களம் பாத்தீங்கன்னா, இப்போ 2015, 16 ஸ்டேட்டஸ் படி நம்ம வந்து இந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது வந்து 49.48 49.5 லட்சம் பேரு நம்ம வந்து எம்எஸ்எம்இ மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருந்தோம் நம்ம. ஆனா இப்ப சமீபத்துல 2024 பாத்தீங்கன்னா 25 லட்சமா அது குறைந்து விட்டது. சோ என்னதான் வந்து ஒருத்தர் வந்து ஜிஎஸ்டினால ஆர்சி வந்து 2 RC வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட இவ்வளவு ஒரு அதாவது ஒரு கிட்டத்தட்ட பாதிக்கு மேல வந்து நம்ம கம்மியாயிருக்கோம் அப்படிங்கறதே வந்து ஒரு அலார்மிங் ஃபிகரா தான் தெரியுதுங்க. என்ன காரணமாக இருக்கு? நீங்க ஜிஎஸ்டி இல்லன்னு சொல்லிடுறீங்க. அப்ப என்ன காரணமாக இருக்கு இதுக்கு? இவ்வளவு ஜிஎஸ்டி இல்லன்னு சொல்லல. நான் இப்ப 4 RC வச்சிருந்தா நான் ஒரு 2 பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு 3 பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் குறைவா சீர்படுத்தி இருந்திருக்கலாம் ஜிஎஸ்டி. ஆனா உண்மைய நிலவரம் வந்து கள நிலவரம் வந்து இன்னைக்கு தொழில் செய்யறதே வந்து மிக சிரமமான ஒரு விஷயமா தான் வந்து இருக்குதுங்க. யாருமே வந்து இங்க வந்து ஹாப்பியா இல்ல. இது வந்து நீங்க இப்ப இந்த மாதிரி மைக்ரோ அதாவது மேஜர் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் அதுலயும் வந்து நம்ம வந்து ஒரு 8000 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பண்றோம். நம்ம வந்து இது யாருமே வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்னால மட்டும் வரல. நம்மளும் வந்து ஒரு என்டர்பிரைசிங்கா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு நிறுவனங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர்ல வந்து வந்திருக்கு. அத வந்து நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல. இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறோம் அப்படின்னா அது என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு கவர்மெண்ட் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணி மாற்றக்கூடிய ஒரு ஒரு கம்யூனிகேஷனே இல்லாம தான் நாங்க இருக்கோம். இதுதான் வந்து ஒரு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டா வைக்கல நானு. ஆனா அந்த கேப் வந்து இருக்குது. எங்களுக்கும் தொழில்துறையினருக்கும் அரசுக்குமே வந்து ஒரு பெரிய கேப் நீடிச்சிருக்குது. இந்த கேப் ஃபில் பண்ண கூடியது நம்ம வந்து இப்ப இந்தியாலயே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் வந்து 15.15% மைக்ரோ என்டர்பிரைசஸ் வந்து இந்தியா மொத்த இந்தியாவுக்குமே நம்ம 15% இருக்கிறோம். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எத்தனையோ ஜிடிபி என்ன எவ்வளவு ஃபிகர்ஸ் எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நிலவரப்படி எங்களுக்கு வந்து டாக்ஸ் பர்டன்ஸ் இருக்கு, நிறைய ஒரு தொழில் காம்படிஷனும் அதிகமாயிருச்சு. R&D நம்ம பண்ண முடியலன்னா அதுக்கு பட்ஜெட் இல்ல. சோ இந்த மாதிரி ஹோலிஸ்டிக்கா என்னென்ன குறைகள் இருக்கு, அதுக்கு வந்து அரசு என்ன பண்ண முடியும், இல்ல தொழில்துறையினர் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டைலாகே இல்லாம தான் இங்க வந்து போயிட்டு இருக்கு. அதனால என்னன்னா மேலும் மேலும் எல்லாரும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போற மனநிலையில தான் இருக்காங்க. இல்ல வேற தொழில் மாறுறாங்க, இல்ல இருக்கிற அசெட்டை வந்து வாடகைக்கு விட்டு ஏதாவது நம்ம அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு மாத்திக்கிறாங்க. தொழில்ல அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாருக்குமே போயிருச்சு. ஏன்னா அது வந்து இன்னைக்கு ஒரு சுபிக்ஷமா இல்ல அப்படிங்கறதுதான் கள நிலவரம். அதுக்கு மேல டாக்ஸ் பர்டன்ஸ், டாக்ஸ் கம்ப்ளைன்சஸ், சேல்ஸ் டாக்ஸ் பிரச்சனைகள். ஏன்னா இப்ப வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கிளரிக்கல் எரருக்கும் கூட ஃபைன் பெனல்டி, அது ஃபைன் பெனல்டி நம்மளால ஒரு சமாளிக்க கூடிய லெவல்ல இல்ல. அப்படிதான் ஃபைன் பெனல்டி, அதுக்கு உண்டான அலைச்சல். பேங்கிங் எடுத்துக்கங்க, பேங்க்ஸ் வந்து நல்ல அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்றாங்களே வழிஞ்சு ஒரு சுமாரான இது ஓகே இவங்க வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணா இவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு பேராமீட்டர்ஸும் இல்ல. நல்லா பண்றவங்களுக்கு அவங்களே சமாளிச்சுக்குவாங்க, எந்த கடனும் தேவையில்லை. சோ அது வந்து எந்த அரசுகளும் வந்து அட்ரஸ் பண்ணல. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சுந்தரதேவன் கமிட்டின்னு சொல்லி ஒண்ணு வச்சாங்க, எம்எஸ்எம்இ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்து சரி பண்றதுக்கு. ஆனா அந்த சுந்தரதேவன் கமிட்டியோட ரிப்போர்ட் வந்து அவங்க சப்மிட் பண்ணதோட அதோட நிக்குது. அதுக்கு மேல வந்து எதுவுமே நடக்கல. அதாவது அனைவருக்குமான வளர்ச்சி அப்படின்னா 2 கவர்மெண்ட்டும் சொல்றாங்க, மத்திய அரசும் அப்படிதான் சொல்றாங்க, இங்கேயும் அப்படிதான் சொல்றாங்க. அந்த அனைவருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இதுல வந்து நம்மளுக்கு இல்ல அப்படிங்கிறது கண் கூட தெரியுது. எத்தனையோ போராட்டங்கள், இபி கட்டணம், அதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டோம். யாரோ பண்ற தப்பு, டான்ஜெட்கோ, டிஎன்இஆர்சி இவங்கெல்லாம் வந்து ஏதோ இடத்துல லாஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நாங்க எங்க மேல சுமத்துறது வந்து எந்த விதத்திலயும் நியாயம் இல்லை அப்படிங்கறது அரசு வந்து புரிந்து கொள்ள மறுக்கிறது. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நாங்க சுமைகளை வந்து தாங்கிக் கொள்ள முடியாம இருக்கிறோம், அதனால எங்களுக்கு இவ்வளவு பேர்டன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து அதை வந்து செவி மடுக்கிற மாதிரி இல்ல. பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களை கொண்டு வர்றாங்க. அது வந்து வேலை வாய்ப்புக்கு வேணா
ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு. ஆன்சிலரிஸ் கூட அவ்வளவா வருமானு தெரியல. ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஏஜ் ஆஃப் மெக்கனைசேஷன், அவங்க எப்படி காம்படிட்டிவா இருக்கணுங்கிற ஒரு சேலஞ்சில தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப இது முதல் மாதிரி ஒரு எக்கோசிஸ்டம், ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இருந்தா அதை சுத்தி ஒரு 50 வெண்டர் 100 வெண்டர் அப்படி இருப்பாங்க. அப்படிங்கிறது இல்லாம அந்த ஒரு கிளைமேட்டே வந்து அது வந்து டிஸ்பெல் ஆயிருச்சு. அது இப்ப இல்ல. சோ இந்த இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் வந்தாங்க கூட ஆன்சிலரி எவ்வளவு டிபெண்ட் ஆவாங்க. இந்த மைக்ரோ செக்டர் அப்படிங்கிற இந்த 99% 98 99% இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஏன் வந்து அரசு வந்து கண்டு கொள்வதில்லை, ஏன் வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் உங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வரப்போறது இல்ல அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. ஆனா அடுத்த ஜெனரேஷன் வராங்களோ இல்லையோ, நம்ம இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தா தானே வருவாங்க. சோ அந்த லெவல்ல இவங்க ஏன் யாருமே இந்த செக்டாருக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற. ஒரு டெண்டர்ஸ் வருது, கவர்மெண்ட் டெண்டர்ஸ் வந்து 25% வந்து மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்கணுங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனா அது நடைமுறையில அப்படி இல்ல. அப்ப கேட்டாங்கன்னா இல்ல நாங்க 37% வந்து கொடுத்துட்டு தான் போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு. பட் எங்க செக்டாருக்கெல்லாம் எங்களுக்கு வந்து வந்ததே இல்ல. கார்பரேட்டே வந்து ஒரு டெண்டர் எடுக்கிறது திணறாங்க. இப்ப பம்ப் செட்ஸ், விவசாய பம்ப் செட் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டெண்டர்ஸ் விடுறாங்க. மத்த எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறைய சோலார் பம்புக்கு எல்லாம் மாறிட்டு இருக்காங்க. சோ அதுல வந்து நிறைய குடுக்குறாங்க. ஆனா எங்களுக்கு வந்து சேர்றது இல்ல. அது யாரோ எங்கேயோ நார்த்ல ஏதோ ஒரு நிறுவனம் 2 நிறுவனம் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சோ இந்த செக்டார் அப்படிங்கிறது அழிஞ்சிட்டு இருக்கு. இது வந்து இது மெல்ல சாகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.